ஒருத்தி ஒர்க்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது தன்னுடைய ஹஸ்பண்டை ஹக் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த நேரம் தன்னுடைய பொண்ணு இது அப்பாவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சாட்ல எழுதுறா. இவளுக்கு உங்களுடைய பொண்ணு ஏன் இப்படி எல்லாம் பண்றான்னு சொல்லி ஒன்னும் புரிய மாட்டேங்குது. இவனும் பின்னாடி திரும்பி பாக்குறதுக்குள்ள அந்த பொண்ணு அந்த சாட்டை எடுத்து மறைச்சு வச்சிடறா. பொண்ணுகிட்ட போய் ஏன் இப்படி எழுதி வச்சேன்னு சொல்லி கேட்கும்போது அது அப்பாவே இல்ல, அப்பாவை அடிச்சு அந்த கபோர்டுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கான்னு சொல்லி போய் பார்த்தா அவளுடைய ஹஸ்பண்ட் அந்த கபோர்டுக்குள்ள இருப்பாங்க. இவனும் அச்சஸ்லா இவளுடைய ஹஸ்பண்ட் மாரி தான் இருப்பான். அதனாலதான் இவளாலையும் கண்டுபிடிக்க முடியல. இவன் ஏன்டா இங்க வந்தான்னா இவங்க வீட்டுல நிறைய பணம் இருக்கும், அதை எப்படியாவது கொள்ளையடிக்கிறதுக்காக தான். அதுக்கப்புறம் அவன் சாப்பாடு கேட்பான். அதை எடுத்துட்டு போய் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த தட்டுல விஷத்தை கலந்து அவனுக்கு எடுத்துட்டு வந்து கொடுப்பா. சின்ன பாப்பா அந்த நேரம் இங்க வரும்போது இவன் அந்த சாப்பாடு அந்த சின்ன பொண்ணுக்கு கொடுப்பான். ஆனா அவங்க அம்மா இதை சாப்பிடாத சொல்லுவான். உடனே அவன் வேணான்னு சொல்லுவா. ஆனா இவன் அதை மிரட்டி சாப்பிட சொல்லுவான். அந்த சின்ன பொண்ணு சாப்பிடலான்னு போகும்போது உடனே அவங்க அம்மா அதை தட்டை கீழே தள்ளி விட்டுருவா. கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்றதெல்லாம் பார்த்தா இவனுக்கு கொஞ்சம் டவுட் வருது. இவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிச்சா என்ன, அதனால உடனே அமௌண்ட் இருக்கிறதெல்லாம் எடுத்த பார்த்து அதுல இருந்து அமௌண்ட் எல்லாத்தையும் எடுத்துக்கிறான். இவளும் உடனே போலீஸ்க்கெல்லாம் கால் பண்ணலான்னு பார்த்தா அதுக்குள்ளே இவன் போனை வாங்கி உடைச்சிருவான்.